ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே என்னோடய கெரியரில், என்னோடய யூடியூப் கெரியரில். அது என்னங்கிறத அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து நவாபி பன்னீர். இந்த லக்னோவி நவாபி இந்த பன்னீர் எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் ஹெவியாக, கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். பட் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு அதை ஒரு ப்ராசஸை மாற்றி ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் இந்த புலாவ் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். உங்கள் வீட்டில் எல்லா பொருளையும் வாங்கி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ சமைக்க போகலாமா? தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன் வாங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஒரு 200 கிராம் பன்னீர். இதில் ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 200 கிராம் பன்னீருக்கு ஒரு 2 ஆனியன் இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு ஒயிட் கிரேவின்னு ஒன்று பண்ணுவோம். அதை நான் எப்படின்றதை காட்டுறேன். பட்டர் கொஞ்சம் ஒரு 50 கிராம் இருந்தாலே போதும். நான் எவ்வளோ போடணுமோ அதை சேர்த்து நம்ம ரிச்சாக போட்டுக்கலாம். கார்லிக், பூண்டு, உரிச்ச பூண்டு ஒரு 10 பல். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, நான் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சமாக இந்த மாதிரி ரஃபாகவே கட் பண்ணிக்கோங்க. ஷேப்பெல்லாம் கட் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு. பட்டை வகைகளில் பட்டை, பேலீஃப், கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இந்த கொஞ்சம் அளவு எடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க, ஒரு 5-6 பீஸ் இந்த மாதிரி. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கசூரி மேத்தி இலை, வெந்தயக்கீரை ட்ரையாக வரும் பேக்கெட்டில், அது ஒன்று வாங்கிக்கோங்க. இது இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ரிச்னஸ்க்கு அந்த கிரேவி பண்ணும்போது போடுறதுக்கு தயிர் ஒரு 50-100 ml எடுத்து வச்சுக்கோங்க. பால் வந்து ஆப்ஷன் தான், பட் பால் தான் கிரேவிக்கு நல்ல ஒயிட் கலர் கொடுக்கும். ஃபினிஷிங்கில் போடுறதுக்கு க்ரீம், ஒரு நல்ல குக்கிங் க்ரீம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இன்றைக்கி நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் விஷயம் இருக்குல்ல, அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணதுக்கு நமக்கு வந்து யூடியூப்லேருந்து சில்வர் பட்டன் அனுப்பிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ரொம்ப சந்தோஷம். இதோட மெயின் ரீசனே நீங்கள் தான். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணுறேன். இப்போ சமைக்க போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுங்க. இந்த ஆனியனை ஃபஸ்ட்டு போட்டு முந்திரி பருப்பையும் போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லி, உரிச்ச பூண்டு, இஞ்சி, முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து அந்த ஆனியனோட வாடையெல்லாம் போய் ஆனியன் நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த பன்னீரை எப்படி கட் பண்ணுன்றதை காட்டுறேன். பன்னீரை நல்லா ஒன்று போல் க்யூப்ஸாக வெட்டணும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த வெட்டின பீஸ் எடுத்து திரும்ப இது மேலே வச்சுட்டு அதை ஒட்டி திரும்ப இப்படி வெட்டினீங்கன்னா ஒன்று போல் கிடைக்குதா பீசஸ்? இப்போ இப்படி வெட்டினோமா, இது இப்படி திருப்பிட்டு குட்டி குட்டியாக அழகான பீசஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சொல்ல மறந்துட்டேன், இந்த ஆனியனை வந்து நீங்கள் பாயில் பண்ணுற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நான் வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரும், ஸ்ட்ராங் ஃப்ளேவர். ரெண்டாவது, இதில் சிலர் வந்து கசகசா போடுவாங்க. எனக்கு பர்சனலாக கசகசா பிடிக்காது, அதனால் நான் போடல. நீங்கள் கொஞ்சம் கசகசா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதிலே கொஞ்சம் வெள்ளரி விதையும் போடுவாங்க சிலர். பட் நம்ம முந்திரி பருப்பு நிறையா போடுறதுனால பிரச்சனை கிடையாது. முந்திரி பருப்பு இல்லை, கம்மியாக இருக்குன்னா வெள்ளரி விதை வாங்கி போடலாம். இன்னொரு விஷயமும் இருக்குது. அந்த முந்திரியுமே முழு முந்திரி பெருசாக இருக்கும்ல, அது போட்டிங்கன்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வாங்கலாம்னு சொன்னேன். என் ஒய்ஃப் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் தானே, வீட்டில் இருக்க முந்திரியே போடுங்கன்னு சொல்லிட்டா. அதனால் வீட்டில் அந்த உடச்ச முந்திரி இருந்துச்சு, அதனால் அதை போட்டேன். அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நறுக்கி வச்ச பன்னீரை உள்ளே போட்டுக்கோங்க. பன்னீரை இந்த மாதிரி எல்லா பக்கம் அப்படி திருப்பி விட்டு 4 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி குக் பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா நல்லா கலர் ஒன்று போல் வரும். இந்த பன்னீர் குக் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஒரு ஆப்ஷன் தான். நான் ஹோட்டலில் வந்து பன்னீர் எல்லா ஹோட்டல்லையும்லாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட மாட்டாங்க, டைரெக்டாகவே போடலாம். பட் இது ஏன் சொல்கிறேன்னா, வீட்டில் நீங்கள் குழந்தைங்க கொடுப்பீங்க. பன்னீர் வந்து ஒரு மில்க் ப்ராடக்ட். ஒருவேளை நீங்கள் வாங்குற கடையில் சரியான டெம்பரேச்சரில் இதில் வைக்காமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து பாக்டீரியா இருக்கும். இந்த மாதிரி குக் பண்ணும்போது அது ஒரு சேஃப்டி, நல்லா கம்ப்ளீட்டாக பாக்டீரியா இல்லாமல் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கறியில் போடும்போது பன்னீர் உடையாது. டைரெக்டாக போட்டோன்னா பன்னீர் உடஞ்சிரும். அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குக் பண்ணணும். இப்போ நாங்கள்லாம் ஹோட்டலில் உடையாமல் பண்ணிடுவோம். நீங்கள் வீட்டில் பண்ணுற போது இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, 2 விதத்துலையுமே. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. வந்து பாருங்கள், கலர் சூப்பராக வந்துருக்கு. எடுத்துடலாமா? பன்னீர் ரெடி. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கூட வச்சேன், கரெக்டாக ஊற்றிருக்கா. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எடுத்த ஆனியனை இந்த மாதிரி போட்டு வடிகட்டிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போது ஆனியன் நல்லா ஆறிடுச்சு. அந்த ஆறினதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த தண்ணியை வடிகட்ட சொன்னேன்னா, அந்த தண்ணியோட போட்டோன்னா கொஞ்சம் கலர் மாறிடும் கிரேவி. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு
நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். இந்த பாத்திரத்தில் அந்த பன்னீர் குக் பண்ணோம்ல, அதே பாத்திரத்தில் ஆயில் இருக்குது கொஞ்சம், அதிலே இந்த கிரேவி போட்டு குக் பண்ணலாம். அந்த ஆயில் கூடவே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 கிராம். நம்ம எடுத்து வச்ச அந்த பட்டை வகைகள் அது எல்லாத்தையும் போட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த ஆனியன் பேஸ்ட்டெல்லாம் ஊற்றிடலாம். கூடவே எடுத்து வச்ச தயிரை ஊற்றிடுங்க. பால், சால்ட், மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுருங்க. இந்த கிரேவி எவ்வளோ குக் ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண இந்த ஆயில் எல்லாம் உள்ளே போயிடும், தெரியாது. திரும்ப ஆயில் நல்லா கிரேவி திக்காகி வெளியில் வர வரைக்கும் குக் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சு பாருங்கள். ஆயில் நல்லா தனியாக வந்துருச்சா? இப்போ பன்னீர் போட்டுடலாம். பன்னீர் போட்டுருங்க. பன்னீர் கூடவே இன்னும் கொஞ்சம் பட்டர், ஏலக்காய் பொடி கொஞ்சம், இந்த வெந்தயக்கீரை போட்டுடலாம். இதை வந்து நல்லா கசக்கணும். இந்த மாதிரி இப்படி கசக்கி அந்த ட்ரையான லீவ்ஸை இப்படி கசக்கிட்டு போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இல்லாட்டி அப்படியே முழுசாக இருக்கும். போட்டாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக க்ரீம் ஊற்ற போகிறோம். நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் ரிச் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக அப்படி போட்டுக்கோங்க. க்ரீம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப குக் பண்ணக்கூடாது, ஏன்னா திரும்பவும் அந்த ஆயில் செப்பரேட் ஆயிரும். க்ரீம் போட்டவுடனே லைட்டாக அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கலர். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூள், இது வந்து ஆப்ஷன் தான், பட் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுட சுட சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். இப்போது டேஸ்ட் பார்த்துலாமா? டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஆப்ஷன் தான். கொஞ்சமாக குங்குமப்பூ இது போடணும். நவாபி டிஷ்ஷெல்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதையும் போட்டு விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் அந்த கலர் இறங்கட்டும். குங்குமப்பூ போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்படி திறந்தீங்கன்னா அதோட கலர் லைட்டாக இறங்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா இறங்கிடும். இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா பன்னீர் மட்டும் நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டனால உடையலை. பார்க்க சூப்பராக இருக்குல்ல? அந்த குங்குமப்பூ ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோட்டலில் இந்த ப்ராசஸே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு, வெங்காயம் எல்லாத்தையும் தனித்தனியாக அவிச்சு தனியாக குக் பண்ணி பண்ணுவோம். பட் வீட்டில் உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பண்ணுங்கள். சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்கூடமே சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அந்த க்ரீன் சில்லி மட்டும் ஏற்றிக்கோங்க. மிளகு இதுக்கு மேலே ஏற்றினீங்கன்னா நல்லா இருக்காது. ஒருவேளை ஹோட்டல் வச்சிருக்க ஓனர்ஸ் யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த பிளெயின் கிரேவி இப்போ நான் எப்படி இந்த கிரேவி அடிச்சு காட்டினேன், பன்னீர் போடுறதுக்கு முன்னாடி பட்டர், க்ரீம் எதுவுமே போடாமல் இந்த பிளெயின் கிரேவியாக நீங்கள் குக் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது. அதுக்காக நீங்கள் 1 வீக்கில் வச்சிடாதீங்க கடையில். நான் ஒரு ஷெல்ஃப் லைஃப்காக சொல்கிறேன். ஸோ ஒரு 2-3 டேஸ்க்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ ஆர்டர் வருதோ எடுத்து பன்னீர் மட்டும் போட்டு குக் பண்ணிவிட்டு க்ரீம், பட்டர் எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நவாபி பன்னீர் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸ்க்கெலாம் கொடுத்து ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருங்க. டாடா, பை பை.